ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கனவா மீன் அதோட கிரேவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கனவா மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. பட் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த மீன் க்ளீன் பண்ண தெரியாது. என்னோடய ஃப்ரெண்டு தான் இதை சூப்பராகவே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த கனவா மீன் தலையில் மை மாதிரி ஒரு பாட் இருக்குது. அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னா அது நீட்டாகவே க்ளீன் ஆயிடுது. அது ஒரே இது தான், நம்ம முதுகெலும்பு மாதிரி ஒரு நார் மாதிரி ஒன்று இருக்குது. அதை மட்டும் இழுத்துட்டோன்னா ஈஸியாக க்ளீன் ஆயிடுது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம சிஸ்ஸரால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒமேகா 3 இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது ஒரு ஆரோக்கியமான கடல் உணவு தான். இது நம்ம ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ஒரு ரொம்ப நல்ல சொல்யூஷனாக இருக்குது. அதோடு இது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. ஸோ இது நீங்கள் சிக்கனுக்கு பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். தேங்காய், மிளகு, சீரகம் அதோட சோம்பும் சேர்த்து நல்லா நீங்கள் அரைச்சிக்கலாம். நீங்கள் நல்லா இதை வறுத்துட்டும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். தக்காளி, வெங்காயம் மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு இது மீன் குழம்பு மாதிரி நம்ம வைக்க தேவையில்லை. சிக்கன் கிரேவிக்கு எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிட்டிங்கனாலே ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபி நம்ம பண்ணிடலாம். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவி ரெடியாக இருக்குது. இதோட நீங்கள் தக்காளி இன்றைக்கி 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தனால நம்ம 3 தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் புரதச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதில் ரொம்ப கம்மியான கொலஸ்ட்ரால் இருக்கனால இது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி. இது நம்ம கெட்ட கொழுப்புக்களை எல்லாம் கரைச்சி எந்த விதமான நோயும் வராமல் தடுக்குது. ஸோ இந்த மசாலாவையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது நீங்கள் நல்லா உப்பு போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிரேவியோடு சேர்த்துட்டு உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கிரேவி மாதிரி கொஞ்சம் பின்னலாக வேணும் அப்படின்னா மசாலா மட்டும் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். அதோடு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு நீங்கள் குக்கரில் ஒரு 2 விசில் வச்சா போதும். சூப்பரான இந்த கிரேவி ரெடி ஆயிரும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. கனவா மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். பட் குக் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிச்சிது. சாப்பிடும்போது இதனுடைய டேஸ்ட்டு உங்களுக்கு மட்டன் டேஸ்ட்டு வந்துடுது. ஃபிஷ் அப்படிங்கிறது சுத்தமாகவே தெரியல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த கனவா மீனை ட்ரை பண்ணுங்கள். நானும் இது புதுசாக தான் ட்ரை பண்ணேன். பட் இதனுடைய டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து நம்மளோட சேனலுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.